لله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا وكنتم على شفا حفرة من النار فأنقذكم منها كذلك يبين الله لكم آياته لعلكم تهتدون ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون ولا تكونوا كالذين تفرقوا واختلفوا من بعد ما جاءهم البينات وأولئك لهم عذاب عظيم يوم تبيض وجوه وتسود وجوه فأما الذين اسودت وجوههم ففي النار هم فيها خالدون صدق الله العظيم. அடுத்ததாக ஒற்றுமை பற்றிய ஒரு சிறு அறிமுக உரை 10 நிமிடங்களுக்கு மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் முகமது யூசுப் குதரத் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين صلى الله عليه وآله وصحبه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن هذه أمتكم أمة واحدة وقال أيضا كان الناس أمة واحدة فبعث الله النبيين مبشرين ومنذرين إلى آخر الآية. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே மனிதர்களை படைத்த ஒரு நிலை எப்படிப்பட்ட நிலை என்று சொன்னால், அல்லாஹ்வே அனைத்துலகையும் படைத்தாளுபவன் என்ற நம்பிக்கையோடும் அல்லாஹ் மட்டுமே வணக்கத்திற்கு தகுதியானவன், மற்றவை வணக்கத்திற்கு தகுதியற்றவை என்று இந்த மனோநிலையில தான் மனிதன் படைக்கப்பட்டார். இதை பற்றி அல்லாஹ் தன்னுடைய அருமையை கூறி காட்டுகின்றான். கானன் நாஸு உம்மத்தன் வாஹிதா, மனிதர்கள் ஒரே சமூகமாக இருந்தார்கள், ஒரே கொள்கையுடையவர்களாக இருந்தார்கள். இந்த உலகை படைத்தாளுகின்ற இறைவன் ஏக இறைவன், அவன் ஒருவனே, அவனே வணக்கத்திற்கு தகுதியானவன் என்ற இந்த கோட்பாட்டில் இருந்தார்கள். இந்த நிலை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருவதற்கு சற்று காலங்கள் முன்பு வரை தொடர்ந்தது. ஏறத்தாழ ஹதீஸுடைய கருத்துக்களில் வந்திருக்கின்றது 1000 ஆண்டுகள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சற்று காலம் முன்பு வரை 1000 வருடம் மனிதர்கள் இந்த கொள்கையில் தான் இருந்தார்கள். இந்த உலகை படைத்தாளுபவன் ஒருவனே, வணக்கத்திற்கு தகுதியானவன் ஒருவனே என்ற கருத்திலே இருந்தார்கள். பிறகு ஷைத்தான் அவர்களுக்கிடையே வந்து இந்த இணை வைப்பை ஏற்படுத்தி விட்டான். வணக்க வழிபாட்டிலே அல்லாதவற்றை இணை கற்பிக்கக்கூடிய ஒரு சிந்தனையை ஏற்படுத்தி விட்டான். சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ், ஹதீஸ் குத்ஸி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி காட்டுகின்றான், என்னுடைய அடியார்களை நான் ஏகத்துவ சிந்தனை உள்ளவர்களாகவே நான் படைத்தேன், ஆனால் பின்னால் ஷைத்தான் வந்து அவர்களை இணை வைக்க செய்து விட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் முழுவதாக கூறி காட்டுகின்றார்கள். ஆக மனித குலம் ஒரே கொள்கையில் தான் படைக்கப்பட்டது. அந்த கொள்கை இயல்பாகவே அந்த கொள்கையை கொண்டவர்களாக மனிதர்கள் இருந்தார்கள். இது 1000 ஆண்டுகள் தொடர்ந்தது. பிறகு ஷைத்தான் வந்து அவர்களுக்கு மத்தியிலே பலவிதமான குழப்பத்தை ஏற்படுத்திவிட்டார். பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் அந்த நபிமார்கள் அல்லாஹ்வுக்கு வணக்க வழிபாடு செய்வதை பற்றி கூறுவதோடு அவன் மட்டுமே வணக்கத்திற்கு தகுதியானவன் என்ற ஏகத்துவ சிந்தனையை அனைத்து நபிமார்களும் ரசூல்மார்களும் எத்தி வைத்தார்கள். ஆக இந்த கொள்கையில் ஒற்றுமை வரும் பொழுதுதான் நம்முடைய மற்ற எல்லா விஷயங்களிலும் ஒற்றுமை வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இணை வைப்பாளர்கள் பல்வேறு குலங்கள் கோத்திரங்களாக பிரிந்திருந்தார்கள்.
அவர்களுக்கிடையே சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். இதுபோன்று மதீனாவிலேயும் ஹவுஸ் ஹஸ்ரஜி போன்றவர்கள் எல்லாம் காலம் காலமாக சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். இவர்களுக்கு மத்தியிலே எப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வே வணக்கத்திற்கு தகுதியானவன் என்ற கொள்கையை போதித்தார்களோ அவர்களுடைய உள்ளங்கள் ஒன்றுபட்டு விட்டன. அல்லாஹ் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பொருளாதாரம், சொத்து சொகங்கள் அனைத்தையும் நீங்கள் செலவழித்து அவர்களுடைய உள்ளத்திலே ஒற்றுமையை ஏற்படுத்த முயற்சி செய்திருந்தால் நிச்சயம் ஒற்றுமை ஏற்படுத்தியிருக்க முடியாது. அல்லாஹ் தான் ஒற்றுமையை ஏற்படுத்தினான். எதன் அடிப்படையில் ஏற்படுத்தினான் என்றால் அல்லாஹ்வே வணக்கத்திற்கு தகுதியானவன் என்ற கொள்கையின் அடிப்படையில் தான் அந்த ஒற்றுமையை அல்லாஹ் சுப்ஹானஹு ஏற்படுத்தினார். இப்போது இராத்திலே ஓதுன அந்த வசனத்திலே ஒற்றுமையை பற்றிய வசனம் தான் அங்கே ஓதப்பட்டது. வஅஸமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அதாவது குர்ஆனையும் ஹதீஸையும் அனைவரும் ஒன்று சேர்ந்து பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு பிறகு கூறுகின்றான் சஹாபாக்களை பார்த்து, நீங்கள் உங்களுக்கு மத்தியில் விரோதம் கற்பித்துக் கொண்டிருந்தீர்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய உள்ளத்திலே ஒற்றுமையை ஏற்படுத்தினார். இந்த அருள் பாக்கியத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து நன்றி உள்ளவர்களாக, நன்றி உணர்வுள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வசனத்திலே கூறி காட்டுகின்றார். ஆகவே நமக்கு மத்தியிலே, அதாவது வேறுபாடு என்று சொன்னால் ஏகத்துவம் இணை வைப்பு, ஏகத்துவம் இணை வைப்பு என்ற வேறுபாட்டை தவிர வேறு எந்த வேறுபாடும் இல்லை. ஆக ஏகத்துவ கொள்கையை ஏற்றவர்கள் அவர்களுக்கு மத்தியில் மற்ற சாதாரண விஷயங்களிலே சண்டையிட்டுக் கொள்வது, விட்டுக் கொடுக்காமல் நடந்து கொள்வது இருக்கின்றதே, இது ஒரு மூமின், ஒரு முஸ்லிமுடைய ஒரு தன்மையாக இருக்கு. ஆக முஸ்லிம் மூமின் என்று சொன்னால் ஒற்றுமையை நாடக்கூடியவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இனவெறி, மொழிவெறியை, நிறவெறியை கடுமையாக கண்டித்தார்கள். அதாவது ஒரு கூட்டத்தாருக்கு எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, ஒருத்தர் அநீதம் இழைக்கிறார், அந்த அநீதம் இழைக்கக்கூடியவருக்கு யாரெல்லாம் சப்போர்ட் செய்கின்றார்களோ, அந்த மொழிவெறி, இனவெறி என்ற அடிப்படையில் யாரெல்லாம் அவங்களுக்கு ஒத்துழைக்கின்றார்களோ அவர்களெல்லாம் மிகப்பெரிய குற்றவாளி என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான முறையில் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஆகவே நமக்கு மத்தியிலே எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது. அனைவரும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொன்னவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ்வே வணக்கத்திற்கு தகுதியானவன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் திருத்தூதராக இருக்கின்றார்கள் என்று சாட்சி சொன்னவர்களாக நாம் அனைவரும் இருக்கின்றோம். ஆகவே நமக்கு மத்தியிலே இந்த ஒற்றுமை இருந்தால்தான் இம்மையிலே மறுமையிலே நாம் வெற்றியடைய முடியும். அதன் அடிப்படையிலே நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் பல மஹல்லாக்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நியமத். இந்த நியமத்துக்கு மிகப்பெரிய அருள் பாக்கியம், அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய அருள். இன்றைக்கு ஒரு இடத்திலே அல்லாஹ் அனைவரையும் ஒன்று சேர்த்திருக்கிறார் என்று சொன்னால் இது அல்லாஹ் நம் மீது செய்த மிகப்பெரிய உபகாரம். இதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அப்ப அந்த அடிப்படையிலே இந்த ஊரிலே நடக்கக்கூடிய எல்லா விதமான நலவுகள், அதாவது சமூக ஒழுக்கங்கள், அதாவது சமூக மேம்பாட்டிற்கான என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றதோ அனைத்திலும் நாம் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். நமக்கு மத்தியிலே கட்சி என்ற பெயரிலோ, இயக்கம் என்ற பெயரிலோ, இந்த தெருவு அந்த தெருவு என்ற பெயரிலோ பாகுபாடுகளை காட்டாமல் ஒரே முஸ்லிம் என்ற அடிப்படையிலே நாம் நமக்கு மத்தியிலே செயல்படுவோமே ஆனால் அல்லாஹ்வுடைய அருள் வாக்கியங்களை நாம் அதிகமாக எதிர்பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய அருள்மறையிலே கூறி காட்டுகிறார், வலா தகூனு கல்லதீன தஃபர்ரகு வக்தலஃபு மின் பஅதி மா ஜாஅஹுல் பையினாத். இப்போது ஓதுகிறார்கள், இந்த வசனத்தையும் சேர்த்துதான் ஓதுகிறார்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்ற வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் கூறி காட்டுகின்றார், வலா தகூனு மினல் முஷ்ரிகீன் அல்லதீன ஃபர்ரகு தீனஹும் வகானு ஷியஆ குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிகூன். இணை வைப்பாளர்களை போன்று ஆகிவிடாதீர்கள், அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே பலவிதமான வேற்றுமையை ஏற்படுத்திக் கொண்டார்கள். அந்த வேற்றுமையை ஏற்படுத்திக் கொண்டு அந்த வேற்றுமையின் காரணமாக பலவிதமான நஷ்டங்களை அடைந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்திலே நாம் வேறுபட்டிருப்பது நல்லதுதான் என்ற எண்ணத்தை போட்டுவிட்டால் இது அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து வந்த மிகப்பெரிய தண்டனை என்று அல்லாஹ்வுடைய அருள்மறையிலே கூறி காட்டுகின்றார். ஆகவே ஒருவன் சமூகத்தை விட்டு பிரிந்து எனக்கு தனித்துவம் வேண்டும் என்ற அடிப்படையிலே செயல்படுவானேயானால் அவனுக்கு மத்தியிலே சில மகிழ்ச்சிகள் ஏற்படும். இதை தண்டனை என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆகவே இந்த ஒற்றுமை மிக அவசியமாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஒற்றுமையை தான் போதித்தார்கள். அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையிலே ஏராளமான வசனங்களிலே
ஏற்பட்டால் அதை வென்று விலகி விடுவார்கள் என்று அல்லாஹ் கூறி காட்டுகிறார். ஆகவே அந்த அடிப்படையிலே நாம் நம்முடைய சமூக முன்னேற்றத்திற்கு பலவிதமான, அதாவது அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அதாவது அரசியல் ரீதியாக ஒரு கட்சி இருந்து கொண்டு அப்படின்னு அர்த்தம் இல்லை. மாறாக முஸ்லிம்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை முறையாக பெற வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கின்றது. அந்த உரிமைகளை முறையாக நாம் பெறுவது, அதுபோன்று பொருளாதார மேம்பாடு, இது மிக, அதாவது ஏழை எளியவர்களுக்கு கடன் உதவி, இந்த வட்டி இல்லா கடன் உதவி, இது போன்ற பல விஷயங்களை நாம் மேற்கொள்வது அவசியமாகும். சுகாதார பாதுகாப்பு, இப்போது ஊருக்கு ஒருவர் தலைவர் என்று வந்துவிட்டால் அவர்தான் அனைத்தையும் செய்ய வேண்டும் என்று, அப்படி ஏதாவது சரியான வேலை நடக்காவிட்டால் அவரை ஏசி பேசி திரிவது இது சரியான முறை அல்ல. மாறாக பேருக்கு தலைவர் என்று ஒருவரை வைத்திருக்கின்றோம். அந்த தலைவர் சரியாக செயல்படுவதற்கு தொண்டர்கள் சரியான முறையிலே இருக்க வேண்டும். பிரஜைகள் சரியான முறையில் இருந்தால்தான் அரசன் தன்னுடைய அரசை சரியான முறையிலே செயல்படுத்த முடியும். அதாவது சில இஸ்லாமிய ஆட்சியாளர்களிடம் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து சொன்னார்கள், நீங்கள் அதாவது அபூபக்கர் உமரை போன்று ஆட்சி செய்யுங்கள் என்று சொன்னபோது அந்த ஆட்சியாளர் சொன்னார், நீங்கள் எல்லாம் சஹாபாக்களை போன்று இருங்கள், நான் அபூபக்கரை போன்று ஆட்சி செய்கின்றேன் என்று சொன்னார். ஆக ஒரு நிர்வாகம் என்று சொன்னால், ஒரு ஊர் நிர்வாகம் என்று சொன்னால் அனைத்து மக்களுக்கும் அது பொறுப்பு இருக்கின்றது. தலைவர் சற்று கவனக்குறைவாக இருந்து விட்டால் அந்த பொதுமக்கள் அவருக்கு இரகசியமான முறையிலே உபதேசம் செய்ய வேண்டும். தலைவருக்கு எதிராக, ஒரு ஆட்சியாளருக்கு எதிராக போர்படுத்தி தூக்குவது இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு கொள்கையாகும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பகைத்துக் கொண்டு ஹவாரிஜ் என்ற ஒரு கூட்டம், ஹவாரிஜ் என்ற கூட்டம் கிளம்பினார்கள். இவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹுவை புறக்கணித்து விட்டு இஸ்லாத்தை கருவறுப்பதற்காக வேண்டி அவர்கள் முயற்சி செய்தார்கள். ஆகவே நம்முடைய உலமாக்கள் சொன்னார்கள், ஆட்சியாளருக்கு எதிராக போர்படி தூக்குவது, அவர்களை பகிரங்கமாக அவர்களுடைய தவறுகளை கண்டிப்பது, இது சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கை இல்லை என்று அறிஞர் பெருமக்கள் கூறினார்கள். ஆகவே கொள்கை கிதாபுகளிலே, கொள்கை சம்பந்தப்பட்ட நூல்களிலே இந்த கொள்கையை அதிகமாக வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒற்றுமையாக நடப்பதற்கு உதவி செய்வானாக.